ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேம்பார்ல இருக்கிற பனங்கற்கண்டு எப்படி தயாரிக்காங்க? அதுவும் ஒரிஜினல் பனங்கற்கண்டு இருக்கிற எப்படி தயாரிக்காங்க? அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவுல உங்களுக்கு எல்லாமே ஏ டூ இசட் ஃபுல் வீடியோவுமே உங்களுக்கு வந்து தயாரிக்கிறது, ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்றோம். ஸோ நம்ம வந்து இப்போ வேம்பாரில் இருக்கக்கூடிய பதனி எடுக்கக்கூடிய காட்டு பகுதிக்குள்ளே தான் வந்திருக்கோம். பெரும்பாலும் அவுட்டர் ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பனைமரங்கள் எல்லாமே அந்த காலத்தில் இருக்கிற பனைமரங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாமே இந்த இடம் ஃபுல்லாமே பனைமரம் தான் இருக்கும். ஸோ நம்ம அண்ணன் வந்து இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் கொஞ்சம் கூட முடியலை, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸ் ட்ரெயினிங் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு அன்னை சொன்னாங்க. இவங்களுமே ஒரு 6 மாதம் வந்து இதை வந்து நிப்பாட்டிட்டு வேறு வேலை பார்ப்பாங்க போல். அதுக்கப்புறம் சீசன் தொடங்கின பிறகு தான் வருவாங்களாம். ஒரு வாரம் அப்போவுமே அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பனை ஏறுறது. அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அண்ணன் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த டாப்பை ஏறிட்டாங்க. ஸோ இதில் மேலே கூட ஏறிடலாம். ஆனால் அந்த டாப் இருக்குது பார்த்திங்களா, அதை பிடிச்சி மேலே ஏறுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து ஆல்ரெடி மேலே வந்து எல்லாமே சீவி களையம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ பதனி எல்லாமே என் கண்ணு முன்னாடியே இறக்குனாங்க. இறக்கிட்டு இப்போ வந்து அங்கே உள்ள அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து உள்ளே வந்து சுண்ணாம்பு இருக்கும். ஸோ அதை எடுத்து அந்த பழைய பதனி இறக்குன அந்த பானையில் வந்து ஃபுல்லாகவே தடவி விட்டுட்டு அந்த பாலையும், அதாவது பதநீர் வந்து அந்த பனைமரத்தோட பாலையும்பாங்க. இப்போ அந்த அண்ணன் சீவிட்டு இருக்காங்கல்ல, அந்த இதிலேருந்து தான் உங்களுக்கு பதனி கல் வந்து சுரக்கும். அதை வந்து இந்த பானையில் கலெக்ட் ஆகி அது சுண்ணாம்போடு அது ஆட் ஆகும் போது அது பதனியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து நார்மல் பதனி டு கருப்பட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து அண்ணன் வந்து சுற்றி இருக்கிற எல்லா பானையிலையுமே சுண்ணாம்பு தடவிட்டு பாலையும் சீவி விட்டு வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இதில் மட்டுமே உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4, 5 கிட்ட பானை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த மரத்தோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஒருவேளை இதை வந்து ஆல்ரெடி பார்த்து ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த செக்ஷன் கூட போகலாம். உங்களுக்கு அதுக்கான நம்பர் வந்து கீழே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கேன், எந்தெந்த செக்ஷனில் இருக்குன்னு. ஸோ அண்ணன் வந்து இப்போ இந்த பணியில் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கீழே இறங்கி வராங்க. ஸோ நம்ம அண்ணன்ட்ட வந்து மற்ற பதனி எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இதில் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து பனங்கற்கண்டு காய்ச்சுற இடத்துக்கு வந்து கொண்டு போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எடுத்த உடனே உங்களுக்கு வந்து மேலே இப்படி தான் நுர வந்து இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே பதனி தான், சுண்ணாம்பு கலந்ததுனால அந்த நுரத்தன்மை இருக்கும். ஸோ நம்ம அந்த நுரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பதனி மட்டும் தனியாக இப்போ எடுத்து மொத்தமாக இப்போ காய்க்கிறதுக்கு ஊற்ற போகிறோம். ஸோ அந்த பதனியில் வந்து அந்த பனையோட தூர், அந்த பனையோட சின்ன சின்ன குச்சி அது இதுன்னு எப்போவுமே இருக்கும். ஸோ அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம அரிப்பை வச்சு முதல்ல கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஊற்ற மோஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே நார்மலாக குடிக்க மோஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு லேயர் மட்டும்தான் பெரும்பாலும் தெரியும். இந்த கீழே உள்ள அந்த வந்து சுண்ணாம்பு கலந்த அந்த ஒயிட் லேயர் வந்து தெரியாது. ஸோ அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே கலந்து மிக்சடாகவே உள்ளே விழுந்துருச்சு. இது வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பட்டிக்குள்ள பக்குவம் வரும். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளேம் வேணும், எவ்வளவு வந்து டைமிங் எடுக்குங்கிறது வந்து அந்த கருப்பட்டி காய்ச்சவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக பக்குவம் தெரியும். ஸோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அப்பப்போ கரெக்டாக பண்ணி அந்த வந்து கருப்பட்டிக்குள்ளே பக்குவத்துக்கு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பனங்கற்கண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பக்குவம் உண்டு. ஸோ அந்த பக்குவத்துக்கும் அவங்க வந்து கரெக்டாக கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃப்ளேம் வந்து அதிகமாக இருந்தாலும் கீழே வந்து சில நேரம் பானை வந்து ஓட்டை விழுந்துருன்னு சொல்லியிருந்தாங்க. ஓட்டை விழுந்துட்டுனா மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அவங்க வந்து கரெக்டான பக்குவத்துக்கு கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட நல்ல பக்குவம் வந்துருச்சு.
இதை வந்து அப்படியே வந்து இந்த பனங்கல்கண்டு தயாரிக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து ஒரு 50-60 நாள் வெயிட் பண்ணி எடுக்க முடிச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பனங்கல்கண்டு கிடைக்கும். நம்ம வந்து இந்த பனங்கல்கண்டு ஊற்றுறதுக்குள்ளே அந்த டைமிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு பாத்திரத்தை தான் நான் பார்க்குறோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து 50 கிலோ அந்த ஒரு கருப்பட்டி பாகு வந்து ஊற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5 இல்லைன்னா 4, 3 அந்த ஒரு தன்மையை பொறுத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நூலோட ஒவ்வொன்றா பிடிச்சி ஃபுல்லாகவே பனங்கல்கண்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ரூம் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை வந்து இவங்க பிரித்து எடுக்க போகிறாங்க. நம்ம அதை பார்ப்போம். அது சைடு ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரோட கயிறோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்த உடனே க்ளவுஸ் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு அது நல்லாவே தெரியும். நான் அதையும் அவங்ககிட்ட டவுட்டில் கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து கிளாஸ் மாதிரியாக இருக்கும். அந்த பனங்கல்கண்டு வந்து இந்த ஒரு பக்குவத்துக்கு வர மோஸ்ட்ல அது வந்து கண்ணாடி மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும். நம்ம க்ளவுஸ் போட்டிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலுமே கூட அது வந்து அந்த க்ளவுஸை கிழித்து அது உள்ளே தான் போய் அந்த பனங்கல்கண்டோடு சேரதான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே கையை வந்து ஃபுல்லாகவே நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். நாங்கள் எப்போவுமே இந்த பதனி தயாரிக்கிற இதில் தான் இருக்கிறனால எப்போவுமே கரெக்டாக க்ளீனிங்லேயே இருப்போம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபுல்லாகவே நம்ம வேலையே பதனியில் தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பனங்கல்கண்டு இப்போ முடிஞ்ச அளவுக்கு பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சைடில் வந்து தண்ணி மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, அது ஆக்சுவலாக தண்ணி கிடையாது. பதநீரை தான் எடுத்து அதில் ஊற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் பதனியோடு சேர்த்து தான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பனங்கல்கண்டு தனியாக பிரிக்கிறாங்க. நானும் ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது தண்ணியாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் சைடில் வந்து பதனியை வந்து வச்சுருக்காங்க. அதிலிருந்து எடுத்து பதனியை ஊற்றி தான் அதை க்ளீன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயிட்டாக ஊற்றுறங்க பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக பார்த்துருந்தோம்ல, அந்த பதனியை வந்து கொஞ்சம் மிக்சட் ஆக மோஸ்ட்ல கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டாக வருதுன்னு, அதுதான் அந்த பதனியை எடுத்து நல்லா ஊற்றி மற்றபடி சுற்றி இருக்கக்கூடிய பனங்கல்கண்டு அந்த ஒரு சின்ன சின்ன துணுக்குகள் எல்லாத்தையுமே அந்த பதனியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். அப்படி இல்லைன்னா அதில் வந்து தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ் நடந்து ஃபங்கஸ் மாதிரி க்ரியேஷன் ஆகும். ஸோ அதனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இன்னும் வந்து இதை காய போடுவாங்க. காய போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வர மோஸ்ட்ல அதை வந்து பேக்கிங்கும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வர அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூளை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கட்டி தூள் ரெண்டுமே வரும். ஆக்சுவலாக மொத்தமாக தான் இருக்கும். இவங்க வந்து உங்களுக்கு பேக்கிங் அதாவது யூசேஜுக்காண்டி தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க. கட்டியை வந்து பெரும்பாலும் நார்மலாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பனங்கல்கண்டு தூளை வந்து பாலுக்கு யூஸ் பண்ண முச்சில் கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பால் ஆறாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடியுங்கிறதுனால அதை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், முடிஞ்ச அளவுக்கு தூளை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ பதனியை வந்து கீழே சுட்டாக போய்கிட்டு இருக்கு. இவங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த பதனியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுறாங்க.
ஸோ பனங்கல்கண்டு வந்து இந்த ஸ்டேஜில் எடுக்கும் போதுல பார்க்க இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அடுத்ததையும் இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இது வந்து அதை மாதிரி நூல் கோர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி நூலை திருப்பி பிரித்து எடுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து திருப்பி காய போடும் போச்சில் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸோட தன்மை மாறுது. அதாவது அது காஞ்ச பிறகு நல்ல நார்மல் கிறிஸ்டல் கலருக்கு வந்துடுது, கலர் சேஞ்சும் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கும் போச்சில் பனங்கல்கண்டு சில இது வந்து ரொம்ப டார்க் சைடாகவும் இருக்குது, சில இது வந்து ரொம்ப ப்ரௌனிஷாகவும் இருக்குது. நாங்கள் காரணம் கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து கல்கண்டு வந்து அந்த நூலை பிடிச்சி ஃபஸ்ட்டு இனிஷியலாக வளர மோஸ்ட்லி அது வந்து ரொம்ப டார்க் ஷேடில் இருக்கும். அதாவது அந்த கருப்பட்டியோட பனங்கல்கண்டோட அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி அது வந்து ரொம்ப டார்க்காகவும், அதை சுற்றி வளர வளர அந்த பனங்கல்கண்டு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அக்கா வந்து இதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு மேலே வந்து காய போட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட் பண்ணியும் போட்டிருந்தாங்க. அந்த தனியாக தூளையும் தனியாக, மற்றபடி பனங்கல்கண்டு அந்த கயிறோடு இருக்கிற பனங்கல்கண்டு பெரிய பனங்கல்கண்டெல்லாம் தனியாக போட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக காய வச்சுருவாங்க. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது எவ்வளோ தூரம் அதிகமாக நல்லா காய்ஞ்சி வருதோ அது அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பும் வரும். ஸோ நீங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து மாய்ஸ்சர் இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு வந்து லைஃப்பை குறைக்கலாம். ஸோ வீட்லேயுமே நீங்கள் யூஸ் பண்ண முயற்சியில் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கைகளோட வந்து இந்த பனங்கல்கண்டு மேலே படுறதை வந்து தவிர்த்துருங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணி பட்டுட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பனங்கல்கண்டுக்குள்ளே ஒவ்வொன்றும் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண முயற்சியில் கண்டிப்பாக தண்ணி கைகளோடையோ தண்ணி படுற மாதிரி ஒரு நிலைமைகளை வந்து தவிர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பனங்கல்கண்டு வந்து நல்லா காய போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த கயிறோடு இருக்கிற பனங்கல்கண்டை பார்ப்போம். பார்த்திங்கன்னா அது பனங்கல்கண்டு கயிறோடு தான் வருது. இதை வந்து இனிமேல் தனியாக செப்பரேட் பண்ணி கட் பண்ணி அந்த தனித்தனியாக பெரிய கல்கண்டெல்லாம் தனியாக பிரிப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து காய போட்டு இப்போ மொத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவோ அப்படி இல்லைனா பேக்கிங் பண்ணுறதுக்காகவோ எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே பேக் பண்ணியும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. சில இது டார்க்காகவும் இருக்குது, சில இது ப்ரௌனிஷாகவும் இருக்குது. எல்லாமே கல்கண்டு ஒன்று தான், வித்தியாசம் கிடையாது. நம்ம வந்து அந்த ஷேடை பொறுத்து மட்டும் மாறும், மற்றபடி கல்கண்டு எல்லாமே ஒன்று தான். பார்த்திங்கன்னா தெரியும், கட்டி கல்கண்டு வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருக்குது. அந்த சின்ன சின்ன உதிரியாக தெரிகிறது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து மொத்தமாக நம்ம வந்து பேக்கிங் பண்ணி அதை வந்து ஹோல்சேலுக்காண்டி இப்போ வந்து தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற யூசேஜுக்கு தேவைப்படுற மாதிரியும் பேக் பண்ணி தருவாங்க. இதில் வந்து FSSAI ஸ்டேட் லைசன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்லேயும் உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிவிடுவோம். நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீட்டெயில் வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளாஸியாகவும் டார்க்கியாகவும் இருக்குன்னு. இது வந்து கொஞ்சம் பெரிய பனங்கல்கண்டு.
ஸோ இதுவரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்கங்க. ஏ டூ இசட் பனங்கல்கண்டு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமே வந்து உங்களுக்கு வந்து இத எப்படி நீங்க பை பண்றது? அதே மாதிரி உங்களுக்கு ஹோல்சேல் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புறீங்க. நீங்க வந்து ரீட்டெயிலராவும் இருக்கீங்க. ஷாப்ல வச்சு நான் விக்க ஆசைப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்தில, இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஷாப்போட கான்டாக்ட் நம்பர கால் பண்ணி, உங்களுக்கு வேண்டுங்கிற டீட்டெயில வந்து நீங்க பெற்றுக்கோங்க. நம்மட்ட வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் ஒரிஜினல் கேரண்டி லைசென்ஸ் இருக்கிறதுனால, நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பனங்கற்கண்டு எதுக்கு யூஸ் பண்றாங்க? அதே மாதிரி எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் வீடியோவ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து நான் இத அப்லோட் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி கருப்பட்டி கருப்பட்டி வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அதையும் மென்ஷன் பண்றேன். ஸோ இத பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அத வந்து கிளாரிஃபை பண்றேன். ஸோ பாய்.